வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. நாளை மறுநாள் மோந்தா புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக மாறி ஆந்திராவில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த புயல் வரும் 28ஆம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவில் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மோந்தா புயல் கரையை கடக்கும். புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாமக செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதி நியமிக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக காந்திமதி இருப்பார் என்றும் கூறியுள்ளார். பாமகவையும் என்னையும் கவனிக்க பொருத்தமானவர் காந்திமதிதான். எனவே அவருக்கு செயல் தலைவர் பதவி அளித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். செயல் தலைவர் பதவி முதலில் அன்புமணிக்கு வழங்கியதை ஏற்கவில்லை. எனவே ஸ்ரீகாந்திக்கு வழங்கியுள்ளோம். அவர் கட்சியையும் என்னையும் கவனிக்க தகுதியானவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். பாமக செயல் தலைவர் பதவி என்பது எதிர்பாராமல் கிடைத்தது. ராமதாஸின் கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என பாமக செயல் தலைவர் காந்திமதி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் தாமதத்திற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆய்வு செய்த பிறகுதான் அரசுக்கு விவசாயிகளின் பாதிப்பு தெரியவந்துள்ளது. விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணமும் நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு அரசை பொறுப்பேற்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு 4 ஆண்டு காலத்தில் நீர் மேலாண்மை, நீர் பாசனத்திற்கு எந்தவொரு புதிய திட்டங்களையும் கொண்டுவரவில்லை. திமுக அரசின் மெத்தனத்தாலேயே நெற்பயிர்கள் மழையில் மூழ்கியுள்ளன என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். வடகிழக்கு பருவமழையால் இறந்த 31 பேரில் 23 பேருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுவிட்டது. மீதியுள்ள பாதிக்கப்பட்டோருக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான 78 வயதான தம்பிதுரை உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியுள்ளார். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என அமைச்சர் மகேஷ் அறிவித்துள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பிரச்சினையின் தீவிரத்தை உணர்ந்து முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் பொதுவெளியில் என்னை பற்றி பேசுவது வருத்தமளிக்கிறது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். திமுக எந்த காலத்திலும் ஆதாயத்திற்காக செயல்படாது என கூறிய அமைச்சர் பன்னீர்செல்வம் பல கோடி வருவாயை விட்டுவிட்டு ஏதோ ஆதாயத்திற்காக விஜய் வருகிறார் எனவும் விமர்சித்தார். திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஓரணியில் திரண்டு 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என தமாக தலைவர் வாசன் வலியுறுத்தினார். செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்த நாளை எனக்கு செல்வ பெருந்தகை தொலைபேசியில் அழைத்து பேசினார். செம்பரப்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறந்தது எனக்கு சொல்லவில்லை என என்னிடம் தெரிவித்தார். தண்ணீர் திறந்தது குறித்து எனக்கே தெரியாது என அவரிடம் சொன்னேன் என அமைச்சர் தாமு அன்பரசன் கூறினார். லாலு பிரசாத் யாதவ் தனது மகன் தேஜஸ்வியை முதல்வராகவும் சோனியா தனது மகன் ராகுலை பிரதமராகவும் விரும்புகிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்தார். அரசு அமைப்பதற்காக மட்டுமல்ல, மாநிலத்தை கட்டி எழுப்புவதற்காகவும் தேர்தலில் போட்டியிடுவதாக கூறிய ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகாரை நாட்டின் முன்னணி மாநிலமாக மாற்றுவேன் எனவும் தெரிவித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 387 இருந்து 819 உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேவேந்திர பட்னாவிஸ் கவனம் செலுத்தவில்லை என சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தசாப்தம் பிரதமர் மோடிக்கு சொந்தமானது. பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க இந்தூர் வந்துள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளிடம் பைக்கில் சென்ற நபர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். நேபாளம் கர்னாலி மாகாணத்தில் 700 அடி பள்ளத்தாக்கில் ஜீப்பு கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் பலியாயினர், 10 பேர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவின் அனைத்து எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க வேண்டுமென உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. வேலூரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விவசாயிகள் நலனுக்காக மாநில அரசுகள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார்.
வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சியின் அலுவலர்கள், பொறியாளர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உட்பட 22,000 பேரும், குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 2,149 களப்பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் சிரஞ்சீவியின் போட்டோ, பெயர், குரல், அடையாளம் உள்ளிட்டவற்றை எந்த அமைப்பும் நிறுவனமும் வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என ஹைதராபாத் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து அணி மற்றும் அதன் நட்சத்திர வீரர் மெஸ்ஸியின் கேரள சுற்றுப்பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் கோல் ராஜார் மாவட்டம் சலஹடி வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய தளபதியான ஹீம்ராம் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆந்திராவில் ஆம்னி பஸ்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த யுவன் சங்கர் ராஜாவும் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. ஐதராபாத்தில் மருத்துவ ஆய்வகத்தில் பணியாற்றிய இவர் விடுமுறைக்காக ஊருக்கு சென்றபோது விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. ரஜினி நடிப்பில் சமீபத்தில் வெளியான கூலி படம் 600 கோடி ரூபாய் வசூலித்தாலும் அது ஏ சான்று பெற்ற படமாக இருந்தது விமர்சனங்களை சந்தித்தது. இதனால் அடுத்து தான் நடிக்கும் படம் நகைச்சுவை கலந்த குடும்ப பாங்கான கதையாக இருக்க வேண்டும் என்பதில் ரஜினி உறுதியாக உள்ளார். இந்தியாவுக்கு எதிரான வழக்கமான போரில் பாகிஸ்தானால் வெற்றி பெற முடியாது என அமெரிக்க உளவுத்துறையின் முன்னாள் அதிகாரி ஜான் கிரியாகோக் சொன்னார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருந்து கிளம்பிய ஏர் இந்தியா விமானத்தில் பறவை மோதியதால் உடனடியாக மீண்டும் நாக்பூரில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் குண்டூருக்கு சென்ற மின்சார பேருந்து அம்பர்பேட்டை புறநகர் சாலையில் விபத்துக்குள்ளானது. இதில் 16 பயணிகள் காயமடைந்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் பள்ளி சீருடையில் மாணவிகள் தங்கு தடையின்றி அரசு கடையில் மது வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் மாநிலத்தின் சட்டம் மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. பாகிஸ்தான் எல்லை அருகே அமைந்துள்ள சர்க்ரீக் பகுதியில் இந்திய முப்படைகள் பெரிய அளவில் பயிற்சியில் ஈடுபட உள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தான் தனது வான்வெளியில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் 100 தொகுதிகள் வேண்டும் என தவிக தலைவர் விஜய் பிடிவாதம் பிடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நாளை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது. வரும் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி முக்கியமாக விவாதிக்கப்படும் என காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் மழை முன்னெச்சரிக்கை குறித்து உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் ராமச்சந்திரன் நிவாரண முகாம்களை தயாராக வைக்க அறிவுறுத்தினார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் நடத்தப்பட்ட 407 முகாம்களில் 6,37,089 பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் நிதி உதவி வழங்கப்படவில்லை. எனவே தகுதியான விவசாயிகளின் பட்டியலை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பீகார் மாநிலத்தில் இரட்டை என்ஜின் அரசு அளித்தது அனைத்தும் வெற்று வாக்குறுதிகள் என ராகுல் தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட 12,000 சிறப்பு ரயில்கள் எங்கே எனவும் கேள்வி எழுப்பினார். வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை வசதிகளை செய்து தர முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் என அமைச்சர் நாசர் தெரிவித்தார். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் உள்ளோம். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். விஜய் கூட்டணிக்கு வந்தா பார்ப்போம் என பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். வரும் தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என உறுதி ஏற்க வேண்டும். சமூக நீதி என்றால் என்னவென்றே தெரியாத திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். தமிழகம், புதுச்சேரி உள்பட சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி அடுத்த வாரம் துவங்க உள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எலிக்காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. எனவே தேங்கியுள்ள மழைநீரில் வெறும் காலில் நடக்க வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தேசிய தலைவர் படத்திற்கு தடை கேட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் அக்டோபர் 28ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் கார் மரத்தில் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உள்பட 4 பேர் பலியானார்கள். ஒருவர் படுகாயமடைந்தார். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மது அருந்திவிட்டு காரை ஓட்டி வந்ததால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்தது. தமிழகத்தில் RTE மாணவர் சேர்க்கைக்கு 81,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 118 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 92,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 170 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னை ஐகோர்ட் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் தாக்கப்பட்ட வக்கீல் ராஜீவ்காந்தி கழுத்தில் பட்டை அணிந்தபடி எஸ்பிளனேடு போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 65,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் 7வது முறையாக அணை நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வினாடிக்கு 65,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்காக போடப்பட்ட தடை 5வது நாளாகவும், பரிசலையக்க போடப்பட்ட தடை 4வது நாளாகவும் நீடித்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய இருந்த மத்திய குழுவின் பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. முதலில் கோவை, நாமக்கல் அரிசி ஆலைகளுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 85 இடங்களில் மாநகராட்சி சார்பில் மழைக்கால இலவச மருந்து முகாம் நடக்கிறது. மழைக்காலத்தில் ஏற்படும் காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றுக்கு முகாம்களில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மோசமான வானிலை, புயல் சின்னம் காரணங்களால் 7வது நாளாக ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்வாதாரமும் 5 கோடி ரூபாய் அளவில் மீன் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை செங்குன்றத்தில் நடந்த நடிகர் ரவி மரியா இல்ல திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். புதுச்சேரியில் 10 பள்ளிகளில் டிஜிட்டல் கல்வி முறையை துவங்கியது. 844 மாணவர்களுக்கு டிஜிட்டல் எழுத்தறிவை மேம்படுத்தும் பணியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். வேடூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது சங்கராபரணி ஆற்றில் வெள்ளமாக ஓடுகிறது. இதில் சிறுவர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் விளையாடினர். தஞ்சையில் தீபாவளி பண்டிகையின் போது 500 டன் குப்பைகள் அகற்றப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்களை பாராட்டும் விதமாக தொண்டு நிறுவனம் சார்பில் விருந்தளிக்கப்பட்டது. கோவை வரப்பாளையம் செட்டியார் தோட்டத்திற்குள் புகுந்த வேட்டையன் என்ற காட்டு யானை வீட்டின் முன் மூட்டையில் வைக்கப்பட்டிருந்த அரிசி மாவை ருசித்துச் சென்றது. இதுகுறித்த சிசிடிவி வீடியோ வெளியான நிலையில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடையநல்லூர் பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அங்கு அழுகிய நிலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முளைக்க துவங்கியதால் விவசாயிகள் கண்ணீரோடு டிராக்டர் கொண்டு நெற்பயிர்களை அழித்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் ஈசிஆர் சாலை, பாலவாக்கம், கோலவடியம்மன் தெரு, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் ஊராட்சி சிங்காரவனம் தெரு குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை இருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறினர். மருது பாண்டியர் நினைவேந்தல் தேவர் ஜெயந்திக்காக சிவகங்கை மாவட்டத்தில் 7 ஒன்றியங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். தரிசனத்தை முடித்துவிட்டு தங்கள் அறைகளுக்கு செல்ல முடியாமல் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரச்சந்திரம் பகுதியில் முகாமிட்டிருந்த 2 காட்டு யானைகள் தடிக்கல் திப்பச்சந்திரம் பகுதிக்கு சென்றன. இதனை அறிந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து அருகில் உள்ள காட்டு பகுதிக்குள் யானைகளை விரட்டினர். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் 4ஆம் நாளான இன்று சிங்கார வேலவர் வாகனத்தில் முருகப்பெருமான் வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் அரியூர் நாராயணி தங்க கோயிலில் நடந்த சண்டி யாகத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு வழிபட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாக சதுர்த்தியையொட்டி மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் 4ஆம் நாளான இன்று யாகசாலை பூஜை நடைபெற்று சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி விழா 4ஆம் நாளில் சண்முகருக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் நடந்தது.
திண்டுக்கல் காலத்தீஸ்வரர் அபிராமியம்மன் உடனுரை பத்மகிரீஸ்வரர் கோயிலில் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் சன்னதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட கந்த சஷ்டி பாராயண நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோவில் கந்தசஷ்டி விழா 4ஆம் நாளில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு மஞ்சள் சாற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காக ராஜன் என்பவரிடம் ரூபாய் 1.50 லட்சம் லஞ்சம் வாங்கிய நாகர்கோவில் நேசமணி நகர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் அன்பு பிரகாஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தமிழக கேரள எல்லையான வாளையாறில் காரில் கடத்தி செல்லப்பட்ட 2,54 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரை ஓட்டி வந்த ராஜஸ்தானைச் சேர்ந்த பவானி சிங் என்பவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். சீர்காழியில் கடந்த 2021 நடந்த இரட்டை கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் பட்டேல் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை ஏர்போர்ட்டில் தாய்லாந்தில் இருந்து 1,50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா கடத்தி வந்த பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார். கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் துவாரபாலகர்கள் சிலையில் இருந்து திருடப்பட்ட தங்கத்தில் 476 கிராமை கர்நாடக மாநிலம் பல்லாரியைச் சேர்ந்த நகை வியாபாரியிடமிருந்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை 20,000 அபராதம் விதித்து திருவண்ணாமலை போக்சோ கோர்ட் தீர்ப்பளித்தது. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 236 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 237 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடியது. பஹ்ரைனில் நடந்து வரும் ஆசிய இளையோர் விளையாட்டு 400 மீட்டர் ஓட்டத்தில் திருநெல்வேலியைச் சேர்ந்த மாணவி எட்வினா ஜேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதமடித்து புதிய சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் முதல் 2 போட்டிகளில் டக் அவுட் ஆன இந்திய வீரர் விராட் கோலி 3வது போட்டியில் அரை சதம் விளாசினார். ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி 170 ரன் குவித்து 12வது முறையாக 150 ரன்களை தாண்டியது. சச்சின் டெண்டுல்கர் கங்குலி ஜோடி ஒருநாள் கிரிக்கெட்டில் 12 முறை 150 ரன்களை தாண்டி அடித்துள்ளது. தற்போது சிட்னி போட்டியின் மூலம் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடி இந்த சாதனையை சமன் செய்துள்ளது. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய கபடி அணியின் சென்னையை சேர்ந்த கார்த்திகாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி, இயக்குநர் ப. ரஞ்சித், இசையமைப்பாளர் ஜி. பிரகாஷ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழகத்தின் பாரா பேட்மிண்டன் வீரர்கள் 6 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்று மீண்டும் வரலாறு படைத்துள்ளனர். துணை முதல்வர் உதயநிதி பாராட்டியுள்ளார். அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரீஷ் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய எரிசக்தி துறை மீதான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். தாய்லாந்தின் மன்னர் வஜிராலங்காரின் தாயார் ராஜமாதா சிரிகிட் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் இறுதிச் சடங்கு வரை பாங்காக்கில் உள்ள கிராண்ட் பேலஸில் வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பையை மோஷின் நக்வி அபுதாபியில் ரகசிய இடத்தில் வைத்துள்ளதால் மோஷின் நக்வி மலிவான அரசியல் செய்வதாக கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளார். ஆசியான் உச்சிமாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் மலேசியாவுக்கு புறப்பட்டார். அவரின் வருகையை எதிர்த்து கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன் மலேசிய இஸ்லாமிய கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இந்தியாவின் LIC மூலம் அதானி குழுமத்துக்கு 33 கோடி ரூபாய் முறைகேடாக நிதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டதாக அமெரிக்காவின் தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை குற்றம் சாட்டியுள்ளது. தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை, ஆதாரமற்றவை. LICயின் மதிப்பையும் இந்தியாவின் வலுவான நிதித்துறையையும் கெடுக்கும் நோக்கத்துடன் அந்த பத்திரிகை செயல்பட்டதாக LIC நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தொழிலாளி சவுதி அரேபியாவில் தனது விருப்பத்திற்கு எதிராக பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என கதறி அழும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அந்த நபரை தேடும் பணியில் இந்திய தூதரகம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 2028 நடக்க உள்ள அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்தச் செய்வதற்கு சீனா உதவி செய்யும். இந்த போர் நிறுத்தப்படுவதை பார்க்க சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் விரும்புகிறார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். பாகுபலி 1, பாகுபலி 2 ஆகிய இரு படங்களையும் இணைத்து பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் அக்டோபர் 31 தெலுங்கு, தமிழ், இந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியிடுகின்றனர். அதற்கான ட்ரெய்லரையும் 5 மொழிகளில் வெளியிட்டுள்ளனர். 5.5 மணி நேர படத்தை 3 மணி நேரம் 45 நிமிடமாக குறைத்துள்ளனர். பரதன் இயக்கத்தில் கமல், சிவாஜி, ரேவதி, கௌதமி, நாசர் நடித்த தேவர்மகன் படம் வெளியாகி 33 ஆண்டுகள் ஆகிறது. இதையொட்டி கமலின் ராஜ்கமல் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் என் குழந்தைக்கு வயது 33, அதை உயிருடனும் ஆரோக்கியமாகவும் வைத்திருந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி என கமல் குறிப்பிட்டுள்ளார். கன்னட நடிகையான சைத்ரா ஆச்சார் தமிழில் சமீபத்தில் வந்த 3 BHK படத்தில் அறிமுகமானார். அடுத்து தெலுங்கிலும் நடிக்கிறார். ஹனு ராகுவோடின் இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் பௌசி படத்தில் இவரும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். அழகான இந்த படத்தில் நானும் ஒரு பகுதியாக இருப்பது உற்சாகம் அளிக்கிறது என்கிறார் சைத்ரா.